கயல் சீரியலில் கையில் காப்பாற்ற போகிறது யார் அப்படிங்கிறதுக்கான ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக போய்கிட்டு இருக்கு. பட் ஆனால் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் சீரியஸாக தான் வந்து போகலை. ஸோ கயலுக்கு வந்து கடவுளே வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரிலாம் வந்து காமிச்சிருக்காங்க. உண்மையிலேயே வந்து அடுத்தடுத்து தான் விறுவிறுப்பான விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ என்னதான் இருந்தாலும் சரி, இவ்வளோ நாள் வரைக்கும் பொறுத்தது போதும், இதுக்கப்புறம் நம்ம இலையில தேடி கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கயல் வந்து முடிவெடுத்துட்டாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் உயிரே வந்து போனாலும் பரவாயில்ல. அண்ட் அந்த தீபிகாவை பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுற அளவுக்கு நம்ம கயல் வந்து துணிஞ்சிட்டாங்க. ஸோ இந்த விஷயத்த ஆரம்பத்திலே பண்ணியிருக்கலாம். பட் அட்லீஸ்ட் இப்போயாவது வந்து பண்ணுறாங்களே, அதுவே வந்து உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கயல் வந்து எல்லா விஷயத்துக்குமே பொறுமையாக தான் வந்து போய்கிட்டு இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, அது எல்லாத்துக்குமே வந்து பொறுமையாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே வந்து அப்படி தான் பண்ண சொல்லுவாங்க. அதனால வீட்டில் இருக்கிறவங்களும் கோவப்படுவாங்க. நமக்கானதை நம்ம தான்க்கா வேணும்னு சொல்லிக்கணும், எதுக்காக நம்ம பொறுமையாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு, மூர்த்தி எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கையில் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஏதாவது பண்ண முடியும். ஏன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கான விஷயம் நமக்கு இன்னும் புரியலை. அவசரப்பட்டு நம்ம பண்ண வேண்டாம். ஏன்னா தப்பாக வந்து சோஷியல் மீடியாவில் நம்ம கையில் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் பரவும் போது, ஸோ இந்த மூர்த்தி அதுக்கப்புறம் அன்பு 2 பேருமே வந்து சிவசங்கரி வீட்டுக்கு போயிட்டு சண்டை போடுறது அது இதுன்னு பண்ணாங்க. ஆனால் அது பண்ணதுனால அவங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. மறுபடியுமே அவள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள உள்ளே தூக்கி வைக்கிறது, அன்புக்கு பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆனது, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் நடந்துச்சே தவிர சிவசங்கரியை யாருமே வந்து ஒரு கேள்வியும் கேட்கல. ஏன் அப்படின்னா ஸோ அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணபலம், ஆள்பலம் இருக்குது. ஸோ அந்தஸ்தானவங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு கரெக்டான ஆதாரம் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்ம அதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக கையில் பொறுமையாக இருந்திருக்காங்க. அண்ட் இப்போது வந்து எளியில் இந்த மாதிரி சிவசங்கரி, தீபிகா 2 பேருமே வேணும்னே மறைச்சி வச்சு கையல்கிட்ட இருந்து பிரிக்கணும், கையலுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்னு பிளான் பண்ண விஷயம் தெரிஞ்சதுனால இதுக்கப்புறமும் நான் வந்து சும்மா இருக்க போகிறது கிடையாது. என் புருஷனை என்கிட்ட இருந்தே அவங்க வந்து பிரித்து வைக்கிறாங்களா, அது மட்டும் இல்லாமல் எழில் வந்து என் கூட தான் இருக்கணும், நான் யாருக்காகவும் எழில விட்டு தரப்போகிறது கிடையாது அப்படின்னு கையில் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க. ஸோ வீட்டில் உள்ள யார்கிட்டையுமே இந்த விஷயத்தை பற்றி வந்து சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு வெளியில் போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு சிவசங்கரியை தான் டார்கெட் பண்ணாங்க. ஆனால் அவள் பார்த்திங்கன்னா தப்பிச்சிட்டா. ஸோ இந்த மாதிரி வந்து தீபிகா மட்டும்தான் ஆஃபீஸில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவளை வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அண்ட் ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலே வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் ரொம்ப பரபரப்பாக போகுது. கையில் வந்து ரொம்ப நேரமாகியோ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம காமாட்சி பார்த்திங்கன்னா மூர்த்திக்கிட்ட வந்து இந்த மாதிரி கையில் வந்து உனக்கு ஃபோன் பண்ணால மூர்த்தி, இன்னும் வரைக்கும் அவளை காணோமே, மணியாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. தெரியலையேம்மா, கையில் எனக்கு இன்னும் ஒன்றும் ஃபோன் பண்ணலையே, ஏன் வெளியில் போகும்போது எதுவும் சொல்லிட்டு போகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நான் மூர்த்தி ஒரு வேலை விஷயமா வெளியில் போகிறேன், போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனா. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியலடா, இன்னும் வரைக்கும் ஃபோனும் அவள் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி பரவாயில்ல விடுமா, அதான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம வந்து ஃபோன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி விட்டுறாங்க. ஸோ காமாட்சிக்கு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது. என்னடா இது, கையில் வந்து எங்கே போனா, என்ன ஆனான்னு தெரியலையே, மறுபடியும் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதை கேட்டு நம்ம தனம் வந்து என்ன அத்தை என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை தனம் அந்த மாதிரி வந்து கையில் நினச்சி தான் நான் வந்து கொஞ்சம் கவலைப்பட்டுட்டே இருக்கேன். என் பொண்ணோட வாழ்க்கை வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி நான் வருத்தப்படுறதா, இல்லை என் பொண்ணு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளே, அவளுக்கு யாராவது உதவி பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு நினச்சி நான் வந்து ஆறுதலாக இருக்கிறதான்னு எனக்கு எதுவும் வந்து புரிய மாட்டேங்குது. கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு நல்ல ஒரு பதில் கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் அந்த கடவுள்கிட்ட கேட்குற விஷயம் ஒன்று தான், என்னோட பொண்ணு கையலுக்கு வந்து அவளோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும், மாப்பிள்ளையும் சீக்கிரமாக கிடச்சி 2 பேருக்குமே எந்த விதமான சண்டை சச்சரவும் இல்லாமல் நல்லபடியாக சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி காமாட்சி சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்க அத்தை, கையலுக்கு வந்து ரொம்பவே நல்ல மனசு, அவளுக்கு இருக்கிற மனசுக்கு நிச்சயமாக அந்த கடவுள் நம்ம கையில் வந்து கைவிடவே மாட்டார், கண்டிப்பாக வந்து காப்பாற்றிடுவார், நீங்கள் அதை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணாக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு வேலையை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் வந்து பாலு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி மூர்த்திக்கிட்ட சொல்லி கேஸை வாபஸ் வாங்க சொல்லிட்டு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாலு வந்து ஆனந்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனந்தி வந்து ஃபோனை பார்த்துட்டு அட்டன் பண்ணாமல் எடுக்காமல் இருக்காங்க. அது மறுபடியும் நம்ம பாலு 2-3 தடவை ஃபோன் பண்ணும்போது அப்போ கூட ஆனந்தி வந்து எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஆனந்திக்கு அடிபட்டுச்சு இல்லையா, ஸோ அது என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காகவும் ப்ளஸ் கையில் பற்றி விசாரிக்கிறதுக்காகவும் தான் நம்ம பாலு வந்து ஃபோன் பண்ணுவார். ஆனால் நம்ம ஆனந்தி வந்து எடுக்க மாட்டாங்க. இப்போ தேவையில்லாமல் பண்ணோன்னா பிரச்சனை வரும். அது மட்டும் கிடையாது, பாலு மேலே ஒரு சின்ன கோபமும் அவங்களுக்கு இருக்கும், அதனால எடுக்காமல் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
ஸோ என்ன இது ஆனந்தி எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா, கட் பண்ணி விடுறாளே! ஒரு வேளை நம்ம மேல கோவமா இருக்காளோ! நம்ம அவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்க தான் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ என்னடான்னா எடுக்க மாட்றாளே! அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்றது? அப்படியே விட்டுருவோமா? இல்ல வந்து அவகிட்ட பேசியே ஆகணுமே அப்படின்னு நினைக்கிறாரு. அ நம்ம ஆனந்தி வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது பாலு அங்க போயிருப்பாரு. மூர்த்தி வந்து ரொம்பவே பெரிய பிரச்சனை பண்ணியிருப்பாரு. அதனால எந்த விதமான இதுவும் இல்லாம மூர்த்தி வந்து ஆனந்திய பார்க்க முடியாமயே அப்படியே வந்து வந்துருவாரு. ஸோ அதனால இல்ல கண்டிப்பா நம்ம வந்து பேசித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி வந்து நெனச்சுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுவாரு. அப்பயுமே நம்ம ஆனந்தி வந்து எடுக்க மாட்டாங்க. ஃபுல் ரிங் வந்து போய்க்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். நம்ம ஆனந்திக்கு மெசேஜ் போட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நார்மல் மெசேஜ் போடுவாரு. இந்த மாதிரி 1 நிமிஷம் வந்து கால் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க ஆனந்தி. உங்ககிட்ட நான் முக்கியமா வந்து பேசணும். உங்களுக்கு அடிபட்டுருக்குன்னு சொன்னாங்க. நான் விசாரிக்கிறதுக்காக தான் ஃபோன் பண்றேன். ப்ளீஸ் என்கிட்ட ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்க பேசுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால, ஸோ வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தி அத யோசிச்சு பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி ஓகே இவ இவ்வளோ தூரம் சொல்றானே நம்ம பேசாம இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, யாராவது இருக்காங்களா என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. பார்த்தோனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஃபோன் வருது. அட்டெண்ட் பண்ணி நம்ம ஆனந்தி வந்து என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இப்போ எதுக்காக வந்து ஃபோன் பண்ணீங்க? வீட்ல ஏற்கனவே வந்து பல பிரச்சனைகள் போய்க்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுற விஷயத்த அண்ணன் எல்லாமே பார்த்தாரு அப்படின்னா, அவ்வளோதான் பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்ல ஏங்க தயவு செஞ்சுங்க ஒரு 5 நிமிஷம் மட்டும்தாங்க. நான் மத்தபடி எந்த பிரச்சனையும் நான் பண்ண போறதில்ல. உங்களுக்கு அடிபட்டுருக்குன்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அத பத்தி விசாரிக்க தாங்க நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? பரவாயில்லையா? சரியாயிடுச்சா? அப்படின்னு கேட்குறாங்க. பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் ஓகே தான். நான் வந்து பெட்டரா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்னதாங்க பிரச்சனையாச்சு வீட்டுக்குள்ள? எப்படி உங்களுக்கு இப்படி அடிபட்டுச்சு? அக்கா சொன்னாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. எனக்கு ரொம்பவே பயமாயிருச்சு அப்படின்னு சொல்ல, ஆமா இந்த வீட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு ஒண்ணுமே வந்து தெரியல. கயல் அக்காவுக்கு வந்து அடுத்தடுத்து பிரச்சனை மேல பிரச்சனை அப்படிங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ புதுசா மாமா இந்த மாரி கடன் வாங்கிட்டாரு அப்படின்னு சில ரவுடி பசங்க வந்து வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையுமே அடிக்கவும் செஞ்சுட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. என்னோட ஃபேமிலிய நெனச்சாலே எனக்கு அவ்வளோ தூரம் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாரி நம்ம ஆனந்தி சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏங்க நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. இப்படி நீங்க ஃபீல் பண்றத பார்க்க எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. கண்டிப்பா கடவுள் வந்து உங்க குடும்பத்த கைவிட்ற மாட்டாரு. நானுமே என் சைட்ல இருந்து முடிஞ்ச அளவுக்கு உங்க மாமாவ கண்டுபிடிக்கிறதுக்கான வேலைய வந்து இப்பவே ஆரம்பிக்கிறேங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ பேசாம உன் வேலைய மட்டும் பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மாரி ஆனந்தி சொல்றாங்க. எப்படிங்க என்னால சும்மா இருக்க முடியும்? இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதே என்னால தானங்க. நான் வந்து அந்த மாரி சொல்லாம இருந்திருந்தேன் அப்படின்னா, இந்நேரம் கண்டிப்பா வந்து உங்க அக்காவும், மாமாவும் ஒண்ணா நல்லபடியா இருந்திருப்பாங்க. ஆனா என்னால தானே இந்த பிரச்சனையே ஆச்சு. ஸோ இத வந்து சரி பண்றது எனக்கு அதுலயும் பங்கு இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க ஆனந்தி. கண்டிப்பா இந்த பிரச்சனைய முடிஞ்ச அளவுக்கு நானுமே சீக்கிரமா சரி பண்ணி அவர கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாரி வந்து நம்ம பாலுவும் வந்து நம்ம ஆனந்திக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆனந்திக்கு ஓரளவுக்கு ஆறுதல் குடுக்குது. உண்மையிலேயே நம்ம பாலு வந்து கண்டுபிடிக்க போறாரா? இல்ல வேற யார் தான் வந்து எலியில இருக்கிற இடத்தையோ எலியில வந்து கண்டுபிடிச்சு குடுக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.